This video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் மொபைல் யூசேஜ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. அதாவது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாகிடுச்சு மொபைல் அப்படிங்கிறது. ஸோ கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைலாம் வரும், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள், அதுக்கு மேலே போனால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ரொம்ப நாளாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மொபைல் யூசேஜ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே பரவலாக அது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமாயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பிஃபோர் ப்ரெக்னென்சி பிஃபோர் மேரேஜ் ரொம்ப அதிகமாகவே மொபைல் யூஸ் பண்ணி பழகியிருப்போம். அப்போ ப்ரெக்னென்சி டைமில் அதை புதுசாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு எதையோ இழந்த மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட வழக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஆல்ரெடி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, இதிலிருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் வேவ்ஸ் கிடையாது. ஸோ அதனால கர்ப்பிணி பெண்கள் இதை பயன்படுத்தலாம். பட் இருந்தாலும் அந்த வேவ்ஸ்னால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கூட அதோட பயன்பாடு அப்படிங்கிறதுனால நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 minutes, அதாவது அரை மணி நேரத்துக்கு மேலே மொபைல் பயன்படுத்தக்கூடாது. அதாவது இப்போ நம்ம சும்மா ஸ்க்ரால் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் மொபைல் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ½ an hour அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நேரமில் ஏதாவது ஃபோன் வந்தால், முக்கியமான கால்ஸ் வந்தால் அந்த மாதிரி அட்டன் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாமே தவிர எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டு பயன்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி மீறி அவங்க பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களையும் அறியாமல் மைண்டு ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது, ஐஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது, அதாவது கண்கள். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சியை அது பாதிக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த ஆடியோ டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்கோர் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பட் மற்றபடி நம்மளோட வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது ஹூ, அப்புறமா அமெரிக்கன் ரிசர்ச்சர்ஸ் அவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி இந்த வேவ்ஸ் ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது, ரொம்ப மொபைல் யூசேஜ் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம லிமிட்டாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மியான அளவில் பயன்படுத்திக்கிட்டு மொபைலை தேவையில்லாத நேரங்களில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இல்லை தள்ளி வச்சுட்டு பயன்படுத்துறது இன்னுமே கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப சேஃபான விஷயமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக